ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய மாதத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நன்மைகளால் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதை அனுபவிக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த தளத்திற்குள் நீங்களும் உள்ள வருங்க. அந்த வார்த்தையை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு என்ன வாக்கு கொடுத்து அழைக்கிறார் என்றால், வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் அப்படி என்றால் ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று போட்டிருக்கிறது. ஆண்டவர் நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் வான்னு கூப்பிட்றார். இந்த ரெஸ்ட்டில் என்ன இருக்குது? பல நேரத்தில் we are waiting for miracles, அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ நமக்கு எதை வாக்கு கொடுக்கிறார் என்றால், இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த இளைப்பாறுதல்? இந்த இளைப்பாறுதலினுடைய பவர் என்ன? எதற்காக இளைப்பாறுதல் தருகிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 6 நாட்களை சகலத்தையும் சிருஷ்டித்து 6ஆம் நாளில் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை சிருஷ்டித்த உடனே எல்லா தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து தேவன் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. நாம் டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆனால் தேவனோ சகலத்தையும் முடித்து ஓய்வெடுக்கிறார். அவர் ஓய்வெடுக்கிறார் என்றால் எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம். இந்த மாதம் நமக்கு விசேஷமான மாதம். இயேசு சிலுவையில் மரித்த அந்த மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிற ஒரு மாதம். இயேசு சிலுவையில் கடைசியாக என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. அதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. 6ஆம் நாளிலே எல்லா கிரியைகளும் முடித்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஓய்ந்திருக்கிறார் 7ஆம் நாள். தேவனுக்கு 7ஆம் நாள், மனுஷனுக்கு முதல் நாள். அப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் நாளே வேலையில் தொடங்கவில்லை, ஓய்வில் தொடங்குகிறான், இளைப்பாறுதலில் தொடங்குகிறான். தேவன் மனுஷனை கிரியேட் பண்ண விதமே, சிருஷ்டித்த விதமே எப்படின்னா, அவன் வேலை செய்து வாழ வேண்டும் அல்ல என்று அல்ல, ஓய்வெடுத்து வாழும்படியாய் தேவன் அவனை சிருஷ்டித்திருக்கிறான். அவனுடைய முதல் வேலை ஓய்வாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம்? காலையில் ஒரு நாளை துவக்குகிறோம், பகல் முழுவதும் வேலை செய்கிறோம், மாலையில் வந்து இளைப்பாறுகிறோம், டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் காலையில் துவங்குவதில்லை, மாலையில் தான் துவங்குகிறது. ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ ஒரு நாள் தேவனுக்கு சாயங்காலம் தான் தொடங்குகிறது. மனிதன் ஓய்வில் தொடங்கி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஓய்வெடுக்க வேண்டியதில்லை, ஓய்வெடுக்கும் போதே ஒரு பலனை பெறுகிறீர்கள். இயேசு யாரை அழைக்கிறார்? வருத்தப்படுகிறவர்களை, பாரம் சுமக்கிறவர்களை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? எப்படி தேவன் நமக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார்? பல நேரத்தில் நம்ம பாடியில் ரெஸ்ட் எடுக்கிறோம், சோர்வாகி வேலை செய்து நம்முடைய சரீரத்திற்கு இளைப்பாறுதலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேவன் இந்த இடத்துல என்ன இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறார்? உங்களுக்காக அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு வாக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம், இந்த இளைப்பாறுதலை எங்கே தருகிறார் என்றால் நம்முடைய ஆத்துமாவிலே தருகிறாராம். ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல். பல நேரங்களில் வெளியே நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும், வெளியே நம்ம ரெஸ்ட் எடுத்து திரும்ப எழும்பினாலும் பல நேரத்தில் ஆத்துமாவில் இளைப்பாறுதலே இருக்கிறது இல்லை. எந்நேரமும் உள்ள பல காரியங்களை குறித்த கவலைகள், போராட்டங்கள், பயங்கள், இதாலே நம்முடைய ஆத்துமா நிறைந்திருக்கிறது. இப்படி நாம் வாழ்வதை தேவன் விரும்பவே இல்லை. இப்படி வாழும்படியாய் தேவன் நம்மை சிருஷ்டிக்கவும் இல்லை. ஆகவேதான் வேதத்தின் பல இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு என்று எல்லா இடங்களிலேயும் ஆத்துமாவின் இளைப்பாறுதலை குறித்தே பேசி வருகிறார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பலவிதமான பாரங்களோடு, கவலைகளோடு, என்ன செய்வதென்று தெரியாமல், அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தை இளைப்பாறுதலின் மாதமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இளைப்பாறுதலின் நாட்களை நாம் அனுபவிக்க போகிறோம். தேவனுடைய இளைப்பாறுதல் மிகவும் வல்லமை உள்ளது. அவருடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு நாள் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு படகுல போய் கொண்டிருந்த போது மிகுந்த காற்று, புயல், அலைகள் அடிக்கிறது. பயப்படுகிறார்கள். அவ்வளவுதான், நம்ம மடிந்து போக போறோம், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கிற ஒரு கலக்கத்தில் அவர்கள் இயேசுவை வந்து எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள்.
ஆனால் இயேசு அதே படகுல நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன புயல் என்னை சுற்றி அடித்தாலும் என் ஆத்துமாவில் இருக்கிற இளைப்பாறுதலை அது ஒரு நாளும் தொட முடியாது. நான் இளைப்பாறுதலிலிருந்து வாழ பழகுகிறேன் என்று இயேசு இளைப்பாறுதலில் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களை குறித்து சோர்ந்து போறீங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய இருதயத்தை அழுத்துகிறதா, பாரப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொல்றார், நீ பாரப்படுறியா? வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்களா? நீங்க வர வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு வரும்போதே அவர் நமக்கு புத்தி கெட்டாத சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நமக்கு தருகிறார். இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். மனுஷன் இளைப்பாறுதல் தான் தன்னுடைய வாழ்க்கையை முதல்ல தொடங்குகிறான். அவன் முதலில் இளைப்பாறுதல் தொடங்கி வாழ்ந்தாலும் அவன் தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்ட உடனே அந்த இளைப்பாறுதலை அவன் இழந்து விடுகிறான். அவனுக்குள்ள பயம் வருகிறது. நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்தேன் என்று சொல்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது, கவலை என்றால் என்னன்னு தெரியாது. அவனுக்கும் வேலை இருந்தது, ஆனால் அது எப்படிப்பட்ட வேலை என்றால் கவலை இல்லாத வேலை, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வேலை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார், ஆனால் இளைப்பாறுதலிலிருந்து வாழ்ந்தார். எதை குறித்த கவலையும் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்த உடனே அவன் அந்த தளத்திலிருந்து வெளியே போறான், அந்த ரெல்மிலிருந்து வெளியே போறான். அவன் வேர்வை சிந்த வேண்டியது இருந்தது, அவன் கவலைப்பட வேண்டியது இருந்தது, வருத்தப்பட்டு உழைக்க வேண்டியது இருந்தது. மனுஷனுடைய வாழ்க்கை முறையே தலைகீழாக மாறிவிட்டது. இது தேவனுக்கு பிரியமே இல்லை. மீண்டும் மனுஷனை முந்தி சிருஷ்டித்த அதே நிலைக்கு கொண்டு போக தேவன் தீர்மானித்தார். அதற்காக தான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்து ஊழியம் செய்து சிலுவையில் மரிக்கும் போது அவர் சொன்ன கடைசி வார்த்தை, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்றோ ஒரு நாள் செய்து முடிக்க போகிறார். என்றோ ஒரு நாள் சிலுவையில் இயேசு மரிக்கும் போது எனக்காக அவர் செய்து முடிக்க போகிறார் என்று எதிர்காலத்தை குறித்து பேசுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இனி கர்த்தர் செய்ய போகிறார் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டு சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் இளைப்பாறலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, நமக்கு அவர் இளைப்பாறுதலை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இளைப்பாறுதலை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து ஓய்ந்திருந்தது போல விசுவாசிக்கிறவர்களும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து வாழணுன்றது ஆண்டவருடைய டிசைன் கிடையாது. நம்ம ரெஸ்ட்ல இருந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? உங்களுடைய மனதில் போராட்டம் எழும்பும் போதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இயேசுவின் இடத்தில் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் அமருகிறீர்களோ அப்பொழுது அவர் தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போராடி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இளைப்பாறுதலிலிருந்து வாழுங்கள். சகலத்தையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. பல நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறீர்கள். என்னவாய் முடியும்? என்ன நடக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்குமா நடக்காதா? கவலையை விடுங்கள், அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை தருகிறார். உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு அமைதலை தருகிறார். இந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெறும்போது பலனுள்ளவர்களாய் உணர்வீர்கள். அவர் எங்கே இளைப்பாறுதல் தருகிறார்? ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவ சமூகத்துக்கு வந்து இந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெறும்போதே உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். நீங்கள் ஓடுவீர்கள், இளைப்படைய மாட்டீர்கள். நடப்பீர்கள், ஆனால் சோர்ந்து போக மாட்டீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய வேலையில் நீங்கள் அதனுடைய விளைவு கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இளைப்பாறுதலிலிருந்து நீங்கள் வாழ தொடங்குவீர்கள். இந்த மாதத்திலும் உங்களுக்கு நான் இந்த அழைப்பை கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எப்படி இந்த இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்றது? கஷ்டமே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. தேவனிடத்தில் சேருவதற்கு ஏதோ ஒரு இடமோ யாரோ ஒரு மனிதரோ நமக்கு மீடியேட்டர் தேவையே கிடையாது. இருக்கிற இடத்துல நீங்க தேவனோடு உங்களை கனெக்ட் பண்ணலாம். உங்கள் கண்ணில் மூடி ஆண்டவரை குறித்த உணர்வுள்ளவர்களா இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களுடைய ஆத்மாவிலே அவர் இளைப்பாறுதலை தருகிறார். இந்த இளைப்பாறுதல் புத்தி கெட்டாத தேவ சமாதானம்.
பல நேரங்களில் பாரங்களை நாமே வைத்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஆலயத்திற்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் பாரங்களை நாமே சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்றார், உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வைக்கும்போது என்னுடைய இளைப்பாறுதல் உனக்கு வருகிறது. சிலுவையில் மிகப்பெரிய ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கிறது. சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கும் போது நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்னன்னா, என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் கவலையிலும் போராட்டத்திலும் வாழக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் மரித்து எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இனி நான் அந்த இளைப்பாறுதலில் நடக்க போகிறேன் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் வாழ்வோம். இயேசு வாழ்ந்த நாட்களில், ஊழியம் செய்த நாட்களில் அவர் திரும்ப திரும்ப சொல்ற காரியம் என்னன்னா, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னத்தை உண்போன்னு கவலைப்படாதீங்க, என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க, சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் சிருஷ்டிகளை எல்லாம் கவனித்து பாருங்களேன். ஒரு நாளும் அது கவலைப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அதற்கு ஒரு நம்பிக்கை, என்னை படைத்தவர் என்னை வாழ வைப்பார். மனிதன் தான் பல நேரங்களில் நான் என்ன செய்வோனோ என்ற கவலையோட கலக்கத்தோட வாழ்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ கவலைப்பட தேவையில்லை, என்னிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களுடைய மனதில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இந்த இளைப்பாறுதல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற அதே இளைப்பாறுதல், அதே தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் ஆத்மாவை நிரப்பும். இந்த வார்த்தையை கேட்கிறீர்களே, இதே அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து விசுவாச ஜெபியுங்கள். உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். தேவ பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். அந்த பிரசன்னத்தில் பாரங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நீர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர், இந்த நேரத்திலும் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. இவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், என்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இளைப்பாறுதல் தருகிற தேவன் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவருடைய ஆத்மாவில் தேவனுடைய இளைப்பாறுதல் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற, அவருடைய ஆத்மாவை கலங்க வைக்கிற எல்லா போராட்டங்கள், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிஜமாவதாக, அனுபவமாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆத்மாவில் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை அனுபவிப்பார்களாக. இனி இவர்கள் போராட்டத்தில் வாழக்கூடாது, இளைப்பாறுதலில் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற நம்பிக்கையிலேயே இவர்கள் வாழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்துவீரார். ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் போதே ஒரு இளைப்பாறுதல், ஒரு தேவ பிரசன்னம், அந்த ஒரு அமைதல் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டதுனால இதையே தியானித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இளைப்பாறுதல் நடக்க போகிறீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை முறையே இளைப்பாறுதலாய் மாறட்டும். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் இந்த இளைப்பாறுதலை குறித்து ஒவ்வொரு வாரமும் சபையில் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய அன்பில் எப்படி இளைப்பாற வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி இளைப்பாற வேண்டும், அவர் நமக்காக செய்து முடித்த கிரியைகளில் எப்படி இளைப்பாற வேண்டும் என்று இளைப்பாறுதலை குறித்த பல
சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற நாட்களில் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் அந்த வீடியோக்களை போட இருக்கிறோம். அதனால் இன்னும் அறிய விரும்புகிறவர்கள், இன்னும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும், இளைப்பாறுதலை ப்ராக்டிக்கலாக எப்படி நான் அனுபவிப்பதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும்போது நீங்கள் அது பார்ப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறுவதாக.